கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெளிய மயிலியது செறிவை அறியவும் உளவோ நீ அறியும் பூவே என்று வந்திருப்பது இறைவன் என்று தெரிந்திருந்தும் தென்னாடுடைய சிவனாம் என் நாட்டவர்க்கும் இறைவன் என்று தெரிந்திருந்தும் நெற்றி கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என சுட்டி காட்டி இயல் இசை நாடக முத்தமிழுக்கும் சங்கமலத்து சங்கத்தினுடைய முதற்பார் புலவனாக திகழ்ந்த நக்கீரன் வாழ்ந்த இந்த மதுரை மண்ணை தொட்டு வணங்கியும் மகப்பேறு இல்லாத பாண்டிய மன்னனுக்கு மகளாக பிறந்து மதுரை வைகை நதியிலே நீராடி தூங்காத நகரத்திலே தூங்காத தூண்டாமணி விளக்காக திகழ்கின்ற என் அன்னையாம் ஆதிபரா சக்தியாம் அகிலாண்ட ஈஸ்வரியாம் அங்கையர் கண்ணியாம் மீனாட்சியினுடைய பொற்பாதங்களில் பணிந்தும் தென்னாடுடைய சிவனாம் என் நாட்டவர்க்கும் இறைவன் என்று போற்றப்படக்கூடிய எம்பெருமானாம் 40 ஏக்கர் வேலி நிலத்தையும் நந்தனாருக்கு விளைவித்து முக்கண்ணையாராக திகழ்ந்து முக்கணிவுடைய மீனாட்சியினுடைய திருமணத்தை வடக்கே வாழ்கிறது தெற்கே தேய்கிறது என்று 18 சித்தர்களாம் அகஸ்திய சிவபாக்கிய திருமூலர் கண்ணனார் மற்றும் ராமதேவர் சொல்லக்கூடிய சட்டநாதர் 18 சித்தர்களுக்கும் காட்சி கொடுத்து கமலத்தை உருவாக்கப்பட்டு அகத்தியரால் உருவாக்கப்பட்ட வைகை ஆற்றின் வடகரையில் கிழக்கு முகமாக அமர்ந்து கொண்டு நம்மளுக்கெல்லாம் 48 கிராமத்திற்கும் தாயாக கலியுக நாயகியாக காட்சி கொடுக்கின்ற ஜனகை மாரியம்மனாக திகழக்கூடிய மற்றும் கேரளத்தில் பார்வதியாக நின்று கன்னியாகுமரியில் தவத்தில் இருந்து காத்து சிவனை நோக்கி இன்று நமது கிராமத்தின் சார்பாக இக்குடமுழுக்கு விழா மட்டுமல்ல சிறப்பாக நடத்தி சீரும் சிறப்புடன் நடத்திய கிராமத்தார்களுக்கும் மகாத்மா காந்தியடிகளால் நான் என்னுடைய மை ட்ரூத் ஆஃப் லைஃப், மை ட்ரூத் ஆஃப் அஹிம்சா, மை ட்ரூத் ஆஃப் சத்தியகிரகா என்று சொல்லக்கூடிய நான் சத்தியத்திற்கும் அகிம்சத்திற்கும் நேர்மைக்கும் தமிழகத்தினுடைய நாடக உலகின் தந்தை என்று போற்றப்படக்கூடிய சங்கரதாஸ் சுவாமிகளால் எழுதப்பட்ட ஹரிச்சந்திரா என்னும் நாடகத்தை பார்த்துத்தான் நான் சத்தியத்தை கடைபிடித்தேன் என்று மகாத்மா காந்தியடிகளால் நமது நாடகத்தை போற்றப்பட்டு புகழ்பெற்ற நாடக நடிகர்களால் அது எங்க ஊர் பக்கத்தில் இருக்காரு, நான் நரிக்குடிக்காரரு, அவர் திருச்சிலிக்காரரு. எங்களுக்கு கருவில தான் எங்களுக்கு சொந்தம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நடிகர்கள் நல்ல சிறப்பா இருக்கு, நல்லா இருக்கு, நல்ல கருத்தை சொல்றாங்க. இந்த நாடகத்தை காண வந்த நாடக நடிகர்களுக்கும் கலைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மற்றும் சுற்று வட்டார நாடக ரசிகர்களுக்கும் எங்களது சோழவந்தான் காவல் நிலையத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.